கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்த ஒரு போதனையை பார்த்து ஒரு தொடர்ச்சியாக என்னென்னா, திருவிருந்துனா என்ன அப்படின்றத பார்த்து வருகிறோம். திருவிருந்து அப்படின்றது ஒரு நல்ல காரியம். ஆனால் அது அநேகருடைய மனதில் ஒரு பிற்போக்கான வகையில் அது கிரியை செய்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல உபதேசம் கூட இந்த திருவிருந்தின் அடிப்படையில் இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு பயம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. திருவிருந்துன்னு சொன்னாவே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30 சொல்லும் போது நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, இது பலவீனப்படுத்தும், இதனால் வியாதி வரும், இதனால் மரித்து போயிடுவோம்ன்ற அச்சுறுத்தல் உள்ளே இருக்குது. பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னேன். இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் பண்ணாரோ அவருடைய ரத்தமும் அதே ஊழியம்தான் செய்யுது. ஏன்னா கிறிஸ்து செய்ததை அவர் ரத்தத்தை கொண்டு இந்த பூமியில் செயலாற்றும்படியாக அதை ஒரு திருவிருந்தாக நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்போ இயேசு யாரையும் கொல்லலை, யாரையும் பலவீனப்படுத்தலை, யாரையும் வியாதிக்கு அவர் கொண்டு போகல. ஏன்னா இயேசு இடத்துல வந்த எல்லாருமே ஆரோக்கியமாக தான் அடைஞ்சாங்க, எல்லாருமே பல தான் போட்டாங்க, எல்லாருமே நல்லா மரித்தோரிலும் உயிரிழந்தாங்க. எவரின் மகள் எழுப்பினார், லாசரு எழுப்பினார், இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அப்போது ரத்தமும் அதே வேலை தான் செய்யுது. நீங்கள் ரத்தத்துலேயும் அவர் ஊழியத்தினுடைய கண்டினியூஷன் தான் ரத்தம்னு காமிச்சேன் நான், இல்லைங்களா? அதன் அடிப்படையில் காமிச்சேன். லேவியராகமம் 17:11 மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருந்தான். அப்போது நம்முடைய மாமிசத்தின் உயிர் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தில் தான் இருக்குது. அதில் தான் பாருங்கள், இந்த ரத்தம் தான் உயிர் மீட்சை உண்டு பண்ணினே இருக்குது. அதில் தான் திருவிருந்து மிக முக்கியமான வகையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் அதை அனுசரிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ரத்தம் தான் உயிர் மீட்சை உண்டு பண்ணுது, இல்லைங்களா? பழைய உடன்படிக்கையில் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ரத்தத்தை சிந்தி அவன் உயிர் மீட்சி அடைஞ்சான். அதில் அவனுக்கு ஒரு பாவ நிவர்த்தி உண்டாச்சு, நோயிலிருந்து நிவர்த்தி, அவனுக்கு ஒரு மன்னிப்பு, இதெல்லாம் அங்கே உண்டாச்சு. பாருங்கள், அப்போ இன்றைக்கி என்னென்னா, இந்த ரத்தத்தில் தான் நிவர்த்தி இருக்குது நமக்கு. இந்த ரத்தத்தினால தான் நம்ம மாமிசத்துக்கு என்ன தேவையோ அவங்க அனைத்தும் உள்ளே இருக்குது. நோயிலிருந்து நிவர்த்தி, தரித்திரத்திலிருந்து நிவர்த்தி எல்லாம் உள்ளே இருக்குது. பாருங்கள், இதை நம்ம தொடர்ச்சி அப்படியே பார்த்து வருகிறோம், இல்லைங்களா? இன்றைக்கி இதில் ஒரு விஷயத்தை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு பந்தின்னு சொல்லப்படுது, இல்லையா? பாருங்கள், பந்தின்ற வார்த்தையே ஒரு நல்ல வார்த்தை. ஏன்னா பந்தின்றது என்ன, நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பந்தின்றது ஒரு விஷயங்கள் எங்கே நடக்குது, ஒரு நல்ல விசேஷமான காரியங்கள் நடக்கிறதுல பந்தி கொடுப்பாங்க, இல்லையா? இப்போ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்துகிறோம், நம்ம சர்ச்சில் பந்தி கொடுக்குறோம். ஏன்னா அந்த மீட்டிங்குடைய கனம், நீங்கள் ஒரு செமினார் நடத்துகிறோம், ஒரு 3 நாள் கூட்டம் நடத்துகிறோம், டெய்லி அங்கே உணவுகள் நாங்கள் அளிக்கிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம். ஒரு திருமணம் நடத்துகிறாங்கன்னா திருமணத்தில் ஒரு பந்தி வைக்கிறாங்க. இப்போ இந்த பந்தி பல வகையில் செயல்படுத்தப்படுது. ஆனால் பந்தின்ற காரியத்தை புரிஞ்சுக்கிட்டால் இந்த திருவிருந்தின் பந்தியை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? இது ரொம்ப அவசியங்க. பந்தி என்னென்னு புரிஞ்சுக்கணுமே. அப்போ ஒரு திருமணத்தில் நடக்கிற பந்தியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க. பரவாயில்ல, ஒருத்தர் நல்லா திருமணம் செய்கிறாருன்னா அந்த திருமணம் நல்லா இருந்துச்சின்னு எதுன்னு சொல்லுவாங்கன்னா சாப்பாட்டில் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கிய பங்கு ஒரு திருமணத்தில் சாப்பாட்டுக்கு தான் அளிக்கப்படுது. நீங்கள் பாருங்கள், நல்லா விசேஷமாக செய்வாங்க. நான் ஒரு சில இடத்துல சிலருடைய இதுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ரொம்ப அதிகமான வகையில் மட்டன் பிரியாணி, சிக்கனு, மீன், காடை, முட்டை, அதில் பல வகை, சில இடத்துல எறா, நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க. பாருங்கள், சாப்பிடவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் திருமணம் நடத்துகிறோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு மரியாதைன்னா. அப்போ அந்த பந்தி அந்த மனிதனுடைய மனதை காண்பிக்கிறது, அந்த மனிதனுடைய கௌரவத்தை காமிக்கிறது, தன்மானத்தை காமிக்கிறது. அதனால தான் நம்ம சைடில் கல்யாணம்னாவே நிறைய செலவு பண்ணுறோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செலவுக்கு ஒரு 50% எதில் போகுதுன்னா சாப்பாட்டில் தான் நம்ம செலவு பண்ணுறோம், பந்தியில் தான் செலவு பண்ணுறோம். வரவங்களை நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்றதுனால அந்த டேபிளும் அங்கே இருக்கிற அந்த ஒழுங்கும் அதோடைய காரியமும் பெரிய பெரிய கேட்ரிங்ஸில் பேசும்போது லிஸ்ட்டு கேட்குறோம். எதில் செய்வேன், எப்படி செய்வேன், சாப்பாடு குறையக்கூடாது, எதில் இப்படி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப விசேஷமாக செய்கிறோம், இல்லையா? அப்போ பந்தி என்ன குறியுது? ஒரு மனிதனுடைய தரம், அவனுடைய தன்மானம், இதெல்லாம் குறியுது, இல்லையா? இப்போ அப்படியே இந்த பந்தி பாருங்களேன், இந்த பந்தி எதை குறியுதுன்னா கிறிஸ்துவனுடைய தரம், தன்மானம், இதெல்லாம் உள்ளடக்கிறது. யோசித்து பாருங்கள்.
இந்த பந்தி எதுக்காகன்னா, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னவா இருக்கிறார், அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசாக இருக்குது, அவருடைய ஆளுகையின் தன்மை என்னவா இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் என்னவா இருக்குது, அவருடைய தன்மானம் அதில் உள்ளடங்கி இருக்குது. சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன்னா அது அவருடைய தன்மானம். அவர் தான் என்ன இந்த பந்தியில் கூட்டு வந்து உட்கார வைக்கிறார், இந்த பந்தியினுடைய மேன்மை எடுத்து காமிக்கிறார். அப்போ இவ்வளோ பெரிய மகிமையான ஒரு பந்தியை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? சரி, இதில் சங்கீதக்காரன் இதை நிறைய சொல்கிறான். ஏன்னா சங்கீதக்காரங்கிட்ட ஒன்று விஷயம் கற்றுக்கலாம் பாருங்கள். வார்த்தையை, அதாவது கடவுளோடு இருக்கிற அந்த அனுபவத்தை வார்த்தையின் வடிவில் நிறைய எழுதுகிறான். ரொம்ப ஆச்சரியமாக அது வரலாம். இது சங்கீதம் 23 நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சங்கீதம். நம்ம எல்லோருமே அதை நல்லா படிச்சிருக்கிறோம், மனப்பாடமாக வேறு தெரியும், அதை மறக்கவும் முடியாது. ஏன்னா சங்கீதம் 23ன்றது விசேஷித்தமான ஒரு சங்கீதம் இல்லையா? இப்போ அந்த சங்கீதத்தில் ஒன்று எடுக்கிறேன், அதுலேருந்து சில காரியத்தை நான் காமிக்க விரும்புகிறேன் பாருங்களேன். 23வது சங்கீதம் 5வது வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதல்ல இந்த வார்த்தைக்காக என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பத்தின்றான் பாருங்கள். இப்போ பத்திரின்னாவே நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம், கரெக்டு. ஆனால் ஒரு வகையில் என்னென்னா நம்ம எதிரிங்களுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று செஞ்சு காமிக்குது இல்லையா? சில நேரத்தில் பாருங்களேன், ஒரு சிலர் கல்யாணம் யாருக்கு செய்கிறாங்கன்னா என்னை சாதாரணமாக நினச்சிட்டா நீ. சில நேரத்தில் பாருங்கள், நமக்கு எதிரான சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த திருமணத்தில் நடக்கும்போது தெரியும் பாருங்கள், பங்காளிங்க அவங்க இவங்க சில சொல்லுவாங்க, எப்படி அவன் வாழ்ந்துடுறான்னு பார்க்குறேன், எப்படி செஞ்சிடலான்னு பார்க்குறோம், எப்படி தான் அந்த கல்யாணத்தை நடத்தி இப்படிலாம் பேசிடுவாங்க பாருங்கள். இவங்களுக்கு ஒரு வயிறு உள்ளேருந்தே வந்துடுது, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளருவாங்க. இவங்க என்ன செஞ்சு காமிப்பாங்கன்னா, அவனுக்கு எதிராக அதை பல மடங்கு ரொம்ப மேன்மையாக செஞ்சு காமிச்சிருவாங்க. பார்த்துறீங்களா? இதெல்லாம் உலகத்தில் சாதாரணமாக நடக்கிறது தான் பாருங்கள். ஆனால் இது அதை விட மேலே, இது எப்படின்னா சத்துருக்களுக்கு முன்பாக வைக்கிறாராம். அப்போ வந்து பாருங்கள், இந்த பந்தி என்னன்னா, எந்த மனுகுலம் உயரக்கூடாது, எந்த மனுகுலம் மேலே வரக்கூடாது, எந்த மனுக்குலம் வாழ்வடையக்கூடாது, எந்த மனுகுலம் நாசமாக போகணும், அது சீர்கெட்டு போகணும், நோயில் இருக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். இப்போ இந்த பிசாசுடைய தாட்டுனா எப்போ நம்மளை அடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ யார் அடிக்கலான்னு பார்க்குற, அவனுக்கு நான் ஒரு விசேஷித்தமான பந்தியை வைக்கிறேன்றார். அதனால சொல்ல, சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அப்போ பந்தியை பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம். அப்போ இந்த பந்தி என்னன்னா, என் சத்துருக்கு முன்னாடி நான் அமர வேண்டிய ஒரு இடம். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த பந்தியில் வா, நீ நல்லா இருப்ப. நான் சுகமாக இருக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பந்தியில் வந்து நீ சுகமாக இருப்ப. நான் செழிப்பாகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பந்தியில் வா, நீ செழிப்பாயிடுவ. அவன் நான் நீடிய நாட்களை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த பந்திக்கு வா, நீடிய நாட்களாக நீ திருப்தி ஆக்குவ, என் ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன்றார் ஆண்டவர். எத்தனை மாதிரி நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். சங்கீதம் 23 பிரசங்கம் நிறைய பண்ணியிருக்கேன் நான். இந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீது வந்து ராஜாவாக ஆகிட்டார். ஆனால் ஆடு மேய்க்கிற அனுபவம் இருக்குல்ல, ஆடு மேய்க்கிறவர் தானே ராஜாவானார். இந்த ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணுவாரோ, அப்படியே அந்த பள்ளத்தாக்குகளெல்லாம் அந்த ஆட்டை அப்படியே கொண்டு போய் அதனால் ஒரு பசும் ஃபுல் உள்ள இடங்களில் மேய்ப்பாராம். அது பார்த்திங்கன்னா ஆடுங்கள்லாம் அங்கே மேய்ஞ்சின்னு இருக்கும்போது அதுங்களை பராமரிக்கிறதுக்காக மேயை விட்டுட்டு சுற்றிட பார்ப்பாராம். ஏன்னா அது காட்டு பகுதி, அங்கே நிறைய புலி, சிங்கம், இந்த ஓநாய்கள், கரடிகள். அவர் சொல்லலை, ஒரு முறை சிங்கத்தின் வாய்க்கும் ஒரு முறை கரடின் வாய்க்கும் என் ஆடை தப்பு வைத்தன்றார். அப்போ நிறைய அங்கே எதிரிகள் சுற்றிட இருப்பாங்க பாருங்கள். ஆனால் இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அங்கே கோலை வச்சு தடியை வச்சு உட்காந்துருப்பானா. இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா, நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்குமா. இந்த ஆடுங்க நல்லா வயிறார டெய்லி புல்லை சாப்பிடுமா, அந்த இடத்துல இருக்குமா. இப்போ இந்த மேய்ப்பன் அங்கே இருக்கிற வரையும் இந்த ஆடுகள் உள்ளே வரத்துக்கே பயப்படுமா பாருங்கள். இது பசியில் இருக்குது ஆடும், அந்த ஆடுங்க நல்லா மேயுது. ஆனால் அதை சுற்றி இருக்கிற எதிரிகள் பசியாக இருக்கிறாங்க, சிங்கம், கரடி, அங்கே இருக்கிற ஓநாய்கள், இதெல்லாம் பசியாக இருக்குது. ஆனால் ஆடு உட்காந்து நல்லா சாப்பிட்டுனே இருக்குது. இப்போ இந்த ஆட்டின் அந்த புல் மத்தியில் அங்கே ஒரு மேய்ப்பன் நிற்கிறார். அதை தான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இந்த பந்தியில் நீங்களும் நானும் எல்லாத்தையும் புசிக்கிறோங்க, ஆரோக்கியத்தை புசிக்கிறோம், வெற்றியை புசிக்கிறோம். ஆனால் எதிரிக்கு ஒரே கோவம், என்னடா அது, அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். இதான் பிசாசுடைய பெரிய என்ன சொல்கிறது, அவனுக்கு ஒரு பெரிய கோவத்தை ஊட்டுற இடமே இதுதான்.
விசுவாசி நல்லா இருந்தால் பிசாசுக்கு பிடிக்காது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு விசுவாசி சுகத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், செழிப்போடு இருக்கணும்னா அது எந்த பிசாசுக்கும் பிசாசுடைய ஆவிகளுக்கும் பிடிக்காதுங்க. அது 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 அதுக்கு தான் எதிராக வேலை செய்யுது. அதுக்கு எதிராக அது வேலை செய்யும் போதெல்லாம் அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? பந்தி. ரத்தத்தை நீங்கள் லேஸில் கருதவே முடியாது. பாருங்கள், சில காரியத்தை நான் உங்களுக்கு வாட்சி காமிக்க விரும்புகிறேன். வாங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இது இந்த சவுல் தேவன் சொல்கிறது அப்படி நேர்மாற காரியங்களை செஞ்சதுனால மன துக்கப்பட்டுருவான். உடனே சாமுவேல் சொல்லுவான், என்னப்பா இப்படி பண்ணிட்டேன், இன்னும் ராஜ்ய நிலைன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டு ராத்திரியில் உட்காந்து அழுதுன்னுப்பார். சாமுவேலுக்கு மனவேதனை, நல்ல ராஜா எல்லாம் போயிட்டாங்களே, இஸ்ரவேல் ஜனங்க பாவமாச்சே, இந்த மாதிரி ஆகிட்டானே சவுலுன்னு. உடனே கர்த்தர் அங்கே சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? எதுமா சும்மா உட்காந்து அழுதுட்டே இருக்கிற அப்படின்ற, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாக்கிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தர் பிளான் போட்டு வச்சுக்கிறாருங்க. ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி வச்சிட்டார். இது சாமுவேலுக்கு தெரில. சாமுவேல்கிட்ட சொல்கிறார், அப்பா ஒரு வீட்டு விலாசத்தோடு சொல்கிறார், நான் ஈசாயின்னு ஒருத்தர் இருக்கிறான் பெத்லெகேமில். அது சாமுவேலுக்கு தெரியும், ஈசாயை தெரியாதவங்களே கிடையாது. ஆனால் அதில் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு குமாரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு 8 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அதில் ஒருத்தர் நான் தெரிஞ்சுன்னு இருக்கிறேன் அப்படின்றாரு. நீ அவனை போய் எதுனா யாருன்னு சொல்ல, நீ அங்கே போ, நான் சொல்கிறேன்றார். அதே மாதிரி அதுக்கு உடனே இவனுக்கு ஒரு பயம் வருது. அதுக்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். பாருங்கள், இப்போ சாமுவேலுக்கு ஒரே பயம், சவுல் தெரிஞ்சால் என்னை கொன்றுவானே, நான் எப்படி போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் பாருங்கள், ஆலோசனையில் பெஸ்ட் ஆண்டவர் தான், சூப்பராக கொடுக்குறாரு பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய், நல்ல வார்த்தை இல்லை அது, நல்ல ஒரு பலியை எடுத்துன்னு போப்பா, கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, அவன்கிட்ட சொல்லு, கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி, ஈசாய் பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ஈசாயினா அவனுடைய குடும்பத்தை பலி விருந்து, சொல்லுங்க விருந்து, அந்த வார்த்தை நல்லா இருப்பாருங்க, 16:3 அண்டர்லைன் பண்ணிங்க. பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். இங்கே அதே மாதிரி ஒரு காளையை பிடிச்சிக்கிறாரு, பெத்லெகேமுக்கு போகிறாரு. பெத்லெகேமுக்கு போய் அந்த காளையை பலியிட்டு ஈசாயை குடும்பத்தை வர சொல்கிறார். குடும்பத்தை வர சொன்னால் ஈசாய் அதே மாதிரி நல்லா 7 பிள்ளைங்களோட உட்காந்துட்டார். ஆனால் சாமுவேல் பார்க்குறாரு, கர்த்தர் அதில் யாரையுமே தெரிஞ்சு கொள்ளலை. இவன் சொல்கிறவங்களாம் கூட ரிஜெக்ட் பண்ணினே வர்றாரு ஆண்டவர், இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லைன்னு. உடனே சாமுவேல் கேட்குறான், என்னப்பா உன் பிள்ளைங்க இவ்வளோதானா, எல்லாரையும் வர சொன்னனே, எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் இல்லை ஒருத்தர் இருக்கிறான், அவன் ரொம்ப சின்னவன், அவன் ஆடு மேய்ச்சின்னுக்கிறான் அப்படின்றான். உடனே சாமுவேல் சொல்கிறான், இல்லைடி அவனை போய் வர சொல்லு, அவன் வந்தால் தான் நானே பந்தியில் உட்கார முடியுன்றான். ஏன்னா இந்த பந்தியே அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குதுப்பா, அவன் வரணும், வந்தால் தான் நான் உட்காரணும், நான் அவன் வர வரி நான் அமர்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணினுக்கிறான். உடனே அவனை வர வைக்கிறான். அவன் உள்ளே வரான். வாசித்தீங்கன்னா 11 அவன் ரொம்ப சிவந்த மேனி உள்ளவனாக இருந்தான். 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்போ அந்த பந்திக்கு வந்த உடனே இப்போ சாமுவேல் என்ன பண்ண, கொண்டு போய் அந்த தைல கொப்பியை ஊற்றுறான், அவனை அபிஷேகம் பண்ணுறான், ஆவியானவர் இறங்குறார். பாருங்கள், நிறைய பேர் இதில் என்ன எடுப்பாங்க அப்படின்னா, கர்த்தர் சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார், தைல கோப்பியை ஊற்றினார், உடனே அவன் மேலே ஆவியானவர் இறங்கிட்டார், உடனே அன்று முதல் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கரெக்டுங்க, நான் எதுவும் இதில் மறுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த காரியம் இருக்குது, அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றுறது, ஆவியானவர் இறங்குறதோ வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் அது என்ன நடந்ததுன்னா அந்த பந்தியில் தான் நடந்தது, அதை மறக்காதீங்க. பாருங்க, இவன் பந்திக்கு வந்த உடனே இந்த பந்தியில் முதலாவது என்னன்னா, இவன் யார் என்ற ஒரு அடையாளத்தை காமிக்கிறார் கர்த்தர். இவன் எப்படிப்பட்ட அடையாளத்தை காமிக்கிறார், இவனுக்காக தேவன் என்னெல்லாம் செய்ய போகிறார்ன்றத அங்கே காமிக்கிறார். அப்போ அந்த ஜனங்க எல்லாம் பாருங்க வேற மாதிரி நினச்சிருந்தாங்க. தாவீதுன்னா ஆடு மேய்கிறவன், தாவீதுன்னா ஈசாயினுடைய கடைசி குமாரன், அவங்க அப்பனுக்கு கூட அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை.
நிறைய பேர் அவன் மேலே ஒரு மேன்மையான பார்வையை வச்சில்ல பாருங்க. அதனால தாவீதுனாவே அவங்க யாருமே அவனை மேன்மையாக கருதலை. ஆனால் இந்த பந்தியில் நிற்க வச்சு ஊர் ஜனங்களே பார்க்குற அளவுக்கு இப்போ தாவீதை எவ்வளவு மேன்மையானவன், எவ்வளவு உகந்தவன், எவ்வளவு உன்னதமானவன், ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் அந்தஸ்தையும் அவனுக்கு எடுத்து காமிக்கிறார். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? யார் உங்களை மேன்மையாக பார்க்குறாங்க, யார் மேன்மையாக பார்க்கல, பிசாசு எப்படி பார்க்குறான், ஊர் ஜனங்க எப்படி பார்க்குறாங்க, சில தாய் தகப்பனுங்க எப்படி பார்க்குறாங்க, அது பெருசாக இல்லைங்க. இந்த பந்தி நீங்கள் யார் என்கிற ஒரு உண்மையான அடையாளத்தையும் உங்கள் அங்கீகாரத்தையும் உங்கள் ஸ்தானத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிக்குது பாருங்கள். அதுதான் இந்த பந்தி. இப்போ இவனுக்கு பயங்கர ஆச்சரியம். அங்கே நிற்கிறான், அப்போ தான் தைல குப்பை எடுத்து ஊற்றுறான் பாருங்கள். பந்தியில் வந்தீங்கன்னா உங்கள் அபிஷேகம் உங்களுக்கு பெருகுது. உங்களுக்கு என்ன அபிஷேகம்ன்றது என்னங்க? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மேல் வார்க்கப்படுவது, ஒரு நோக்கத்துக்காக அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு வெளிச்சத்தை அவனுக்குள்ளாக ஏற்படுத்துது. அடுத்து ஆவியானவர் அவன் மேலே வரார் பாருங்க. இங்கே ரொம்ப அருமையான விஷயம் பாருங்க. இந்த பந்திக்கு வரும் பொழுது அவனை உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெளி உலகத்துக்கு அவனை மிகப்பெரிய ஒரு நோக்கமுள்ள ஒரு மனிதன் அவனுக்கு அடையாளத்தை எடுத்து காமிக்கிறார். அதான் நான் சொன்னது விளங்குது. அப்போ பந்திக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் நீங்கள் யார் என்கிற அடையாளத்தை உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி அப்படி விசுவாசிக்கிறீங்க. ஆமென். அபிஷேகம் பந்திக்கு வந்தீங்கன்னா அபிஷேகம் வருது. அப்போது ஆவியானவருடைய செயல்பாடு பந்திக்கு வந்தீங்கன்னா தானாகவே நடக்குதுங்க. இப்போ தாவீதுக்கு பயங்கர ஆச்சரியம். அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றினோடனே எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, என்ன மாதிரி மாற்றம் உண்டாயுது. இதுதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்மளை சுற்றின பிசாசு கூட நிறைய விஷயங்கள் நினச்சிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு சாதாரணமான ஆள், நம்ம ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவங்கன்னா ஒரு மைனாரிட்டியான கூட்டம், இந்த கூட்டம் ஒரு மேன்மை இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் பந்திக்கு வாங்க, உலகமே உங்களை பார்க்குற அளவுக்கு தேவன் யாருன்ற அடையாளத்தை காமிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை மாதிரி அப்படி விசுவாசிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஈசாய்க்கே இது மேலே ஒரு பெரிய மேன்மை இல்லை. பந்தி வாயானோன்னு அவன் எல்லா பிள்ளைகளும் கூட்டு வரான், ஆனால் தாவீதை கூட்டு வரல பாருங்கள். ஈசாய் ஒரு தகப்பன் தாங்க, ஆனால் பந்திக்கு தான் பிள்ளையை கொண்டு வரணும், தாவீதை கொண்டு வரணும்னு ஒரு மேன்மையான ஒரு அறிவு இல்லை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆவிக்குரிய, சொல்கிற கஷ்டமாக தான் இது, நிறைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நிறைய பேருக்கு திருவிருந்து கொடுக்கறது கிடையாது, நிறைய பேர் பந்தியில் கொண்டு வர்றது கிடையாது. ஏன்னா இந்த பந்திக்கு நீ லாக்கி இல்லைன்னுறாங்க. நிறைய பேர் எப்படி ஈசாய் தாவீதை தள்ளி வச்சானோ அந்த மாதிரி இன்றைக்கி சபைகளில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, பந்தியிலேருந்து தள்ளி வச்சிட்றாங்க. நீ இந்த பந்திக்கு நீ லாய்க்கு கிடையாது, நீ கரெக்டு கிடையாது, நீ அது கிடையாது. அது எப்படிங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த பந்தியில் வந்தால் எல்லாரையும் அது தகுதியாக மாற்றுது. அந்த 7 பேரையும் பந்தியில் வச்சது மாத்திரம் இல்லை, இவனுக்கு இந்த பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதில் தான் சொல்ல பாருங்க, என் சத்துருக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த பந்தி உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒன்று. இந்த பந்திக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அடையாளங்களை அநேகர் பார்ப்பாங்க. இந்த பந்திக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஸ்தானங்களை இந்த உலகமும் பார்க்கும், சாத்தானுக்கும் தேவன் நீங்கள் யாருன்றது காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், 16 வாட்சி முடிச்சுட்டு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே தான் போய் கோலியாத்தை அடிக்கிறான், விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுகிறான், அவன் தலையை வெட்டுவான்றான், உன்னை இன்னைக்கு ஆகாய பட்சிகளுக்கு ஆகாரமாக போடுவேன்னு சொல்கிறான், நீ எம்மாத்திரம் சொல்கிறான், நீ ஈட்டியை நம்புற, பட்டயத்தை நம்புற, நான் கர்த்தரை நம்புறேன்றான். உள்ள ஒரு பெரிய மாற்றமே நடந்தது பாருங்க. இப்போ இந்த பந்திக்கு வந்த உடனே ஆடு மேய்க்கிற தாவீது இப்போ ராஜா என்ற மென்டாலிட்டிக்குள்ளே வந்துடுறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். அது வரையும் தாவீதுக்கு அப்படிப்பட்ட பேச்சு நீங்கள் பார்க்க முடியாது. 16ஆம் அதிகாரத்துக்கு வரையும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேச்சு நீங்கள் பார்க்கவே முடியாது தாவீதுகிட்ட. ஆனால் இந்த பேச்சே வேறு மாதிரி இது. உன்னை கொன்னுடுவான்றான் கோலியாத்து முன்னாடி நின்று. அங்கே அப்படியே சவுல் பார்க்குறான், என்னடா எப்படி பேசுகின்றான். ஏன்னா இந்த பந்தி ஆள் அப்படி மாற்றிடுது. இப்போ சொல்கிறான், உன் தலை ஆகாயத்தை பட்சிகளுக்கு போடுவேன், நீ எம்மாத்திரம்ன்றான், உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்றான். நீ ஈட்டியை நம்புற, நீ வில்லன் நம்புற, நீ ரதத்தை நம்புற, நான் என் கர்த்தரை நம்புறேன்றான். எத்தனை நீங்கள் அப்படி கர்த்தரை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆளே மாற்றிடுதுங்க பந்தி. அதே தான் நான் சொல்கிறேன் பாருங்க. அன்னைக்கு சாமுவேல் ஒரு பந்தியில் வச்சு அவன் தலையில் ஒரு எண்ணெயை ஊற்று ஆவியானவர் ஒரு ஆள் எப்படி மாற்ற முடியும்னு சொன்னால், இந்த பந்தி உங்களை எப்படி மாற்றணும்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இது உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட பந்தி, இதுக்கு உங்களுக்காக விசேஷமாக அவர் இறங்கி வந்தார். அன்னைக்கு சாமுவேல் வந்தார், இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் குமாரனே இறங்கி வந்து இந்த பந்தி ஆயத்த பண்ணி கொடுத்துருக்கிறார். குமாரனே இந்த பந்தியில் நீங்களான பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார்.
உங்களை எண்ணிய விசுவாசத்தை வீரர்களாய் மாற்றி அன்னைக்கு கோலியாத்துடைய அகங்காரத்தையும் கோலியாத்துடைய எல்லா விதமான மேட்டிமைகளையும் தாவீது நொறுக்கினது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சாத்தானுடைய அகங்காரத்தையும் அவனுடைய எல்லா விதமான மேட்டிமைகளையும் அவன் கிரியைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக உங்களை எண்ணிய கர்த்தர் இந்த பந்தியில கொண்டு வந்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறீங்க? பேச்சு மாறிடுச்சா? மாறிடுச்சு. பார்வை மாறிடுச்சா? மாறிடுச்சு. ஆள் மாறிட்டானா? மாறிட்டான். பாருங்க, எல்லாமே மாறிடுச்சு. தயவு பெருகுதுங்க. போய் நீங்க 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மனித தயவு தாவீதுக்கு பெருகுதான். வா, நீங்க இந்த பந்தி நீங்க சும்மா ஏதோ 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 பிரதர் ஐயோ என்னை கொன்றும் அப்படிலாம் பார்க்காதீங்க. இந்த பந்திக்கு வாங்க. இந்த பந்தி உங்களுடைய எண்ணங்களை மாற்றுது, பேச்சை மாற்றுது, பார்வையை மாற்றுது, வாயை மாற்றுது, ஆவியை மாற்றுது, எண்ணத்தை மாற்றுது, விசுவாசத்தில் உங்களை ஒரு மிகப்பெரிய வீரனாக மாற்றுது, உங்களை தகுதியை எப்படிப்பட்ட தகுதி உள்ளவன்றதை உங்களுக்கு காமிக்குது, உங்கள் ஸ்தானத்தை காமிக்குது. இது ஒரு பெரிய பவர். அதுதான் இந்த பந்தி. இதை தான் எடுக்க சொன்னாங்க அன்றைக்கி பாருங்கள். ஈசாயே தாவீதை உள்ளே சேர்த்துக்கல. இன்றைக்கி நிறைய சபையில் அதுதான் நடக்குது. நிறைய பாஸ்டருங்க பாருங்கள், திருவந்த கொடுப்பா அவன் நல்லா ஆயிடுவானா? இல்லை அவன் ஆடுமைக்குதால அவன் ஒன்று மேன்மையான இல்லை அது இந்த புள்ள ரைட்டு, இந்த பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்கலாம். எலியாப்பா காட்டுறாங்க. கர்த்தர் சொல்கிறா, டே கர்த்தருடைய பந்தியை புரிஞ்சிக்கல, ஈசாய்க்கு விளங்கலை பாருங்க. அவன் நினைக்கிறேன் இது ரைட்டு, அந்த புள்ள ரைட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை இந்த பந்தி ஒருத்தனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டுருக்குதுங்க. உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்கள். என் பந்தி நல்லா நெஞ்சு நிமித்துன்னு சொல்லணும். சாத்தானுக்கு காதில் ரத்தம் வர மாதிரி சொல்லணும், இது எனக்காக ஆயத்தப்பட்ட பந்தி, இது என் பந்தி. என் வாழ்க்கையில் என்னுடைய ஸ்தானத்தை எனக்கு எடுத்து காண்பித்த பந்தி, என்னுடைய தரம் என்ன, என்னுடைய தராதரம் என்ன என்று எல்லாத்தையும் மாற்றி அமைச்ச பந்தி இதுதாங்க. இது மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த பந்தி. அல்லேலூயா. தாவீது வாழ்க்கை மாறிட்டு பாரு. எல்லாரும் வேக்கத்திரல் ஆகிட்டாங்க. உடனே அப்படி எருசலேமுக்குள்ளே போகிறான். யாருமே அன்றைக்கி வரையும் அவனை அப்படி பாட்டு பாடல. சொல்கிறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்றான். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்தித்தான், ஆனாலும் ஜெயித்தான். ஏன் சொல்லுங்கள்? பந்தியில் பங்கு கொண்டவனை ஒருத்தனால் அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சிங்க நான் சொல்கிறேன். சவுல் என்ன தான் திட்ட போட்டாலும் சரி, சாத்தான் என்ன தான் திட்ட போட்டாலும் சரி, பெலிஸ்தர் என்ன தான் திட்ட போட்டாலும் சரி, யாரும் தாவீதை அசக்க முடியாதுன்னா அந்த பந்தி அவனுக்கு ஆயத்தப்பட்டப்பட்ட பந்தி. இந்த பந்தி உங்களுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பந்தி. இதிலிருந்து உங்களை என்னையும் மனிதர்களோ அந்தகார சக்திகளோ பிசாசின் காரியங்களோ அசைக்க முடியாது, நம்மளை அதுலேருந்து தள்ள முடியாதுங்க. இது பவர்ஃபுல்லான பந்தி. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நிறைய பிரச்சனை பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஏன்னா ரத்தம் எங்கிட்ட இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரதர் கோலியாத் வரான், பரவாயில்ல தலையை வெட்டலாம். பிரதர் எங்களுக்கு நிறைய நெருக்கடி, பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளில் குகையில் இருப்பான், ஆனால் மீண்டும் அரண்மனையில் போய் உட்காருவோம். அவன் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டான். ஆனால் நீங்கள் பாருங்கள், 33 வருஷம் எருசலேமில் தலை சிறந்த ராஜாவாக கர்த்தர் உட்கார வச்சார். வெள்ளியும் பொன்னியும் நிரப்பி காமிச்சார். தாவீதுன்னா நடுக்கத்தை ஏற்படுத்தினார். ஏன்? இந்த பந்தி அவன் ஸ்தானத்தை உறுதி செய்து காண்பித்தது போல நான் சொல்ற கர்த்தருடைய பந்தி உங்கள் ஸ்தானத்தை உறுதிப்படுத்தி காமிக்கும். உங்கள் உபத்திரத்துக்கு முடிவு கட்டும், உங்க நோய்க்கு ஒரு முடிவு கட்டும், உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும். இந்த பந்தி உங்க வாழ்க்கையில உங்களை நிலையான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு காமிக்கும். அதனால தான் இந்த பந்தி எடு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சரி, நேரம் இல்லை, அப்படியே போகிறேன். நீங்கள் போய் படிங்க. நீங்கன்னா நிறைய வேதத்தை படிக்கிறீங்க, நானும் நிறைய எடுத்துகிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அப்புறம் பந்தின்றது தான் என்னுடைய கான்செப்ட் எடுத்து காமிக்கிறேன். அப்படின்னா பழைய உடன்படிக்கை ஒரு நிழல் அப்படின்றாங்க, புது உடன்படிக்கை ஒரு நிஜம்ன்றாங்க. இந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். நிழலாட்டமாய் சொல்லப்பட்டதை நிஜத்தில் பார்க்குறோம். எல்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ பிங்க் அப்படின்னு ஒரு நல்ல தெய்வ மனுஷன் எழுதுகிறப்பறம் நிறைய புக் எழுதியிருக்காரு. டைப்பாலஜியை குறித்து நிறைய எழுதியிருக்காரு. ஏடபிள்யூ பிங்க் நெட்லலாம் அவர் இருக்கும் பாருங்கள், நிறைய எழுதியிருப்பார் அவர். இந்த மாதிரி தான் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நிழலில் இருக்கிறத அப்படியே கொண்டு போய் கிறிஸ்துக்கு நிஜத்தை அப்படியே காட்டுவார். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய காரியங்கள், தேவாலயம்னா என்ன, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி எழுதியிருப்பார் பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்களில் இந்த மாதிரி இந்த ஒரு நிழல் ஓட்டத்தில் இருந்து நிஜத்தை காமிக்குது. இப்போ நீங்கள் இதற்கு நீங்கள் வந்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன். பாருங்கள், எஸ்தர் புத்தகத்தில் ஒரு நல்ல கதை, அருமையாக நடந்த ஒரு வரலாறு இல்லையா?
ஆமான்ற ஒருத்தன் மொர்கதாய் அப்படின்ற ஒரு ஆள் விரோதமாக நிறைய விஷயம் செய்கிறான். மொர்கதாய் வந்து ஒரு யூதன், ஆமான் வந்து அமோனியர்லேருந்து வந்தவன் அந்த ஆமான். இவன் வந்து பாருங்கள், இந்த ஆகாஸ்வேருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறதுனால இந்த மொர்கதாய் மேலே இருக்கிற கோவத்தினால யூதர்களே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா யூதர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவங்கள அழிக்கிறதுக்கு பெரிய ஒரு சட்டத்தையே ஏற்ற வைக்கிறான். ராஜா கிட்ட போய் நயவஞ்சகமாக பேசி ஒரு சட்டத்தையே ஏற்க வச்சு இவங்களை கொல்லணும்னு பார்க்குறான். அந்த இடத்துல தான் இப்போ எஸ்தர் தான் இப்போ அந்த ராஜாத்தி, அங்கே மொர்கதாய் இருக்கிறாரு. இவங்களாம் திட்டம் போடுறாங்கன்னாப்பா இப்படி நடக்குது. எஸ்தர்கிட்ட போய் இந்த மொர்கதாய் சொல்லி அனுப்புகிறார். போய் சொல்லுன்னா அவளும் சொல்கிறா, சரி நாங்களும் ஒரு 3 நாள் வந்து உபவாசிக்கிறோம், ஜபம் பண்ணுறோம், நீங்களும் அதே போல் உபவாசி ஜபம் பண்ணுங்க, நானும் என் தாதிமார்களும் அப்படி செய்கிறோம், பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புகிறா. அதே மாதிரி நடக்குது. இப்போ நிறைய பேர் இதில் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்கள், எஸ்தர்னு சொன்னாவே அவளுடைய ஜபம், உபவாசம், ஜபம், உபவாசம் கரெக்டு தான். நான் அதுக்கு 2 எதிரியெல்லாம் கிடையாது. இந்த உபவாச ஜபம் வந்து என்ன நடந்ததுன்றதை பார்க்கணும். வெற்றி எதனால் வந்தது, ஆமானை வந்து எதனால் ஜெயிச்சாங்கன்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். விருந்து வைத்து தான் ஜெயிச்சா. ஒரு விருந்துன்ற ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்து இந்த விருந்துன்ற காரியத்தை வைத்து ஆமானுக்கு அந்த விருந்தினாலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மரணத்தை ஏற்படுத்தி காமிச்சான். கத்தி எடுக்கல, வீட்டி எடுக்கல, அவள் எதுவும் பண்ணல. நம்பது இல்லைங்க. ஏன்னா யுத்தமோ கர்த்தருடையது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தமோ கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் தான் வருது, எல்லாமே கர்த்தர் தான். இப்போ நீங்களான சிலுவை சுமக்கலங்க, நீங்களான பிசாஸ்கிட்ட சண்டை போடல, நீங்களான பிசாஸ்கிட்ட போய் எதிர்த்து நிற்கல, அவங்ககிட்ட வந்து மல்லு கட்டல, நம்ம எதுவுமே பண்ணல, எல்லாம் இயேசுவே செஞ்சு வச்சாரு. இப்போ இயேசு செஞ்சு வச்சதை இப்போ நீங்களான கையில் எடுத்து அந்த விருந்தை கொண்டு தான் நம்ம ஜெயிக்கிறோம். விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். அப்போ விருந்தை வைத்து தான் ஜெயிச்சா இல்லைங்களா? அப்போ உபவாச ஜபம்லாம் இருந்ததுங்க. உபவாச ஜபம் பண்ண, ஆனால் லைட் எங்கே அடிச்சிச்சு அதான் ரொம்ப முக்கியம். விருந்தின் மேலே தான் அடிச்சிச்சு பாருங்க. இந்த விருந்துக்கு வர சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறா. அன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்க, விருந்தை கொண்டு யூதர்களுக்கு விடுதலை, விருந்தை கொண்டு ஆமானுக்கு மரண தண்டனை. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரே விருந்துங்க, யூதர்கள் முழுவதும் விடுதலை அடைகிறாங்க. ஒரே விருந்து, ஆமான் ஒரு மிகப்பெரிய தூக்கு தண்டனை, 50 அடி மரத்தில் அவனை தொங்க விடுறா, ஒன்றும் இல்லாமல் ஆகி காமிக்கிறான். அதே விருந்தை கொண்டு, ஒரே விருந்தை கொண்டு இப்போ மொர்கதாய் அரண்மனைக்கு கொண்டு வரா, அவனை வந்து ஆலயம் மாற்றி காமிக்கிறான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ திருவிருந்துன்னா என்ன தெரியுங்களா? ஏதோ நான் நல்லா இருக்கிறதுக்கு மாத்திரம் எடுக்கல. இது நல்ல மனசில் வச்சுங்க. திருவிருந்து நான் எடுக்கும்போது நான் நல்லா இருக்கிறேன், என்னை சுத்திரம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்மாஸ்பியரையே மாற்றி காமிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த திருவிருந்து உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சல் எனக்கு உண்டாகுது. இயேசு சொல்றார் இல்லையா, என் ஆடுகள் வந்து உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடையும். இந்த திருவிருந்தை நான் எடுக்கும் போது பாருங்க, எனக்குள்ளாக மாற்றங்கள் வருது. ஆவிக்குரிய வகையில் ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்குது, வெளியில மிகப்பெரிய காரியம் நடக்குது. என்ன நடக்குது? எதெல்லாம் பிசாசு வந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, சுவிசேஷம் பரவக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜனங்க வளரக்கூடாது, என்னை சுற்றில ஏதோ அந்தகார காரியங்கள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியில், எதெல்லாம் எதிராக இருக்குதோ இவைகள் அனைத்தையும் இந்த திருவிருந்தினாலே ஜெயிச்சு காமிக்கிறேன். விளங்குறவங்க மட்டும் ஆமென். இவ விருந்தை வச்சு முழு யூதர்களை விடுதலை ஆக்கிறா பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம திருவிருந்து எடுக்க 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 மாற்றம் வருது. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்திரீ என்ற வார்த்தை வந்து 2 காரியத்துக்கு நீங்கள் வியாக்கணம் பண்ண பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்தலாம், இன்னொன்று சபை. பாருங்கள், இப்போது நீங்கள் எஸ்தர்னு எடுத்திங்கன்னா ஒரு ஸ்திரீ அப்படி எடுத்துங்க. இப்போது ஒரு சபை அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, ஒரு சபையில் இந்த திருவிருந்தை கொண்டு உருவாகிற வெளிச்சம் என்ன பண்ணுதான், இந்த திருவிருந்து நடக்க நடக்க ஒரு சபையின் மூலமாக இப்போ ஒரு விசுவாசிக்குள்ளாக இப்படிப்பட்ட எண்ணங்கள் நடக்கும்போது என்ன உண்டாகுதான், சுற்றில் இருக்கிற ஜனங்களினுடைய கட்டுக்கள் முறிக்கப்படுகிறது, பிசாசுடைய சங்கிலிகள் முறிக்கப்படுகிறது. சாத்தான் எதையெல்லாம் ஜனங்களுக்குள்ளாக பரவிடாமல் தடுக்கிறானோ அவைகளை எல்லாம் நொறுக்கி போடப்படுகிறது. கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குதுல்ல? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருவிருந்து எடுத்தால் நமக்கு மட்டும் லாபம்? இல்லை, திருவிருந்து எடுத்தீங்கன்னா சத்துருக்கு சவுக்கடி, அதான் மிக முக்கியம். திருவிருந்து எடுக்க 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 பாருங்கள், சுற்றிலும் இருக்கிற அநேக மாற்றங்களை உங்களால் உணர முடியும்.
உங்களை சுற்றின ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரே விடுவாங்க. அப்படியே மாறும், எல்லாம் மாறும். பிசாசு எதெல்லாம் எதிராக கொண்டு வரானோ அதெல்லாம் தகர்க்கிற ஒரு ஆளாய் நீங்கள் மாறுவீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிச்சம் அடியும் அப்படியே. ஆமானால ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண இதை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த திருவிருந்தை அழிக்கிற சக்தி இந்த உலகத்தில் எந்த சைத்தானுக்கும் கிடையாது, எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்களே கிறிஸ்துவன்றது ஒன்றும் இல்லை. அன்றைக்கி கூட ஒருத்தர் பேசுகிறார் பாருங்க, பைபிள் யாருன்னா கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈச்சு அடுப்பில் போட்டுரு. அடுப்பில் போட்ட ஆளையே கர்த்தர் பைபிளை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு மாற்றுவார். அது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருடைய மனதில் வேற ஏதோ நினச்சினா இதை அழிச்சிடலாம், இதெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க, இதை நேற்று பேஞ்ச மலையில் முளைஞ்ச காலான்றாங்களா, அந்த மாதிரி நினச்சிட்டிங்களா? இல்லை, இதுதான் உயிர் நாடி. சுவிசேஷத்தை ஒழிக்கிற சக்தி இந்த உலகத்தில் எந்த ஆமானுக்கும் கிடையாதுங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிருந்தீங்களா? நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, சுவிசேஷத்தெல்லாம் ஒழிச்சிடலாம், எல்லாத்தையும் மாற்றிடலான்னு? முடியாது, இம்பாசிபிள், நடக்காத ஒரு காரியம் அதெல்லாம். ஆமான்னு என்ன ஒன்றா திட்டத்தை போட்டுருக்கலாம், ஒன்றும் நடக்காது. இந்த விருந்து வந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆமானுக்கு அங்கே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி காமிச்சா பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபை அதை தான் செய்யணும். சபையில் திருவிருந்தை குறித்து நல்ல பிரசங்கள் எழும்பணும். விசுவாசிக்குள்ளாக திருவிருந்தை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாகணும். நீங்கள் இருக்கிற வீடுகளில் திருவிருந்து எடுக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற வீடுகளுக்குள்ளாக ரட்சிப்பின் துணி எழும்பணும். உங்களை சுற்றி இருக்கிற அந்தகார சக்திகள், வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சதி திட்டங்கள் எல்லாம் சொக்கு நூறாய் கீழே உணரும். நீங்கள் திருவிருந்து எடுக்க சுவிசேஷம் சொல்வதற்கான கதவுகள் திறக்கப்படணும், ரட்சிப்பின் வாசல்கள் உண்டாகணும், ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசணும். கிறிஸ்து என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான காரியம் அவளுக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதான் திருவிருந்து. அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சரி, இப்படியே இன்னும் போகலாம் வாங்களா. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் கொஞ்சம் காமிக்க நினைக்கிறேன். விருந்து பந்தின்ற வார்த்தையை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, பந்தினா என்ன? இந்த பந்தியே இவ்வளோ வேலை செய்யும் போது அவருடைய பந்தி எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யும், அதுதான் இப்போ விளங்கணும். சில நீங்கள் நினச்சிக்கலாம் அதெல்லாம் திருவிருந்தா, ஏஸ்தர் ஆயத்தப்பட்ட திருவிருந்தா, அது அப்படி சொல்லாமா? தாவீதுக்கு வச்சு திருவிருந்தா அப்படி சொல்லாமா? அது பலி விருந்துன்னே சொல்லப்படுறது. போய் படிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 16:3 பலி விருந்துன்னே சொல்லப்படுறது. அப்படி நீங்கள் சொல்லிடலாமா? அப்படி ஆயிடுமா? அப்படி நீங்கள் பேசக்கூடாது. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பந்தி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த பந்தியே இப்படி வேலை செய்யுதுன்னா அப்போ இந்த பந்தி எப்படி வேலை செய்யுன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். அந்த பந்தியே அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா அப்போ கர்த்தருடைய பந்தி எவ்வளோ மேன்மையான, வல்லமையான, வெற்றியான, உயர்வான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். சரி, வாங்கள மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, புல்லின் மேல் என்ன பண்ணாராம்? பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க எப்படி எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. தேவன் என்ன பண்ணாரா, அங்கே ஒரு 2 மீன் 5 அப்பம் தான் இருக்குது. ஆனால் இங்கே 5000 புருஷர்கள் இருந்தாங்களாம். ஒரு 50 பேரை பந்தி இருக்க சொல்கிறார். அப்படியே ஒரு புல் தராது. அப்படியே சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர் என்னை புல் உள்ளங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றால புல் தர அங்கே கொண்டு போய் எல்லாரையும் உட்கார வைக்க சொல்லிட்டு 50 பேரா உட்கார வச்ச உடனே என்ன பண்ணுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த 2 மீன் 5 அப்பரில் எடுக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்ணாராம் பாருங்க, எவ்வளோ வரி சொல்லுது, அவளை பந்தி இருக்க கட்டளையிட்டு அதில் உட்காருங்கன்றார். ஒன்றும் இல்லையே, நீ பந்தி வாப்பா, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இங்கே ஒன்றும் இல்லையே, முதல்ல பந்திக்கு வா, நீ பந்திக்கு வராமல் பெருசாக பேசாத. பாருங்க, நீ யோசிச்சு பாருங்கள், எல்லாரையும் உட்காரணும். ஏன்பா ஒன்றுமே இல்லாமல் எல்லாரையும் உட்கார வச்சுனுங்கிற வெறுங்கையோடுக்கிறமே. உடனே இந்த சீசர்லேயே கேட்டுக்கலாம், என்ன ஏசப்பா எல்லாரையும் உட்கார சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லையே, முதல்ல பந்தி இருக்க சொல்லு, பந்தி இருக்க சொல்ல அப்புறம் காரியம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பேசுகிற சத்தம் காதில் கேட்கணும் எனக்கு, அதனால தான் காதில் விரிச்சு அப்படின்னு. பந்திக்கு வந்தீங்கன்னா தான் அடுத்த காரியம் நடக்கும். இவங்களுக்கு என்ன காரியம் நடந்தால் பந்திக்கு வரேன், பந்திக்கு வா காரியம் நடக்கும். இவங்களை பந்தியில் உட்கார வச்சுட்டு தான் அந்த 2 மீன் 5 அப்பத்தை எடுக்கிறார். இப்போ பந்திக்கு வந்துட்டாங்களான்னு பார்க்குறாரு, வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அது பெருகும் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு பாருங்கள், அதை எடுத்து
வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? பாருங்கள், தேவன் அந்த பந்தியை எப்படி மாற்றி காமிக்கிறார் பாருங்கள். எடுக்கிறார், அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்குறார், ஸ்தோத்திரம் பண்ணுறார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை அதை கொண்டு வந்து சீஷர்கிட்ட கொடுக்குறார். இப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்க பெருகினே இது, கொடுக்குறாங்க பெருகினே இது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 21 ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? 5000 பேர் இருந்தாங்களாம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். வில்லியம் பாக்கலேன்ற ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, ஆண்களை மட்டும்தான் 5000 பேர்னு சொல்லுது, பெண்களையும் அங்கே கூட இருந்த சிறு பிள்ளைங்க எல்லாரையும் கணக்கு போட்டு பார்த்தா 20000 பேர் இருந்திருப்பாங்கன்றார். 20000 பேருக்கு இப்போ அவர் எடுத்து கொடுத்த அந்த அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பெருகினே இருப்பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பந்தியில் வந்தீங்கன்னா அற்புதத்தை பார்த்துருவீங்க. பந்தியில் வந்து உட்காந்தீங்கன்னா பெரிய காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். 1. 2வது, நீங்கள் பந்தியில் வந்தீங்கன்னா பெருகினே இருக்கும். அது இவங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 12 பேரும் எடுத்து கொடுத்துனே இருக்கிறாங்க, வந்துனே இருக்குது. எடுத்து கொடுத்துனே இருக்கிறாங்க, வந்துனே இருக்குது. எடுத்து கொடுத்துனே இருக்குது. 20000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டுனே இருக்கிறாங்க, வந்துனே இருக்குது. சாப்பிட்டுனே இருக்கிறாங்க, வந்துனே இருக்குது. எல்லாரும் திருப்தி ஆகி புசித்தார்கள். திருப்தியாக புசித்தார்கள். யோசிச்சு பாருங்கள், யாராவது பற்றாக்குறை இருந்துச்சா? இல்லைங்க. திருவிருந்துக்கு வாங்க பிரதர், என்னெல்லாம் குறை இருக்கோ கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி திருப்தி ஆகிடுவார். உங்கள் சரீரத்தில் குறையா நீக்கிட்டு அதை திருப்தி ஆக்குவார். அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாருவார். பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் இந்த பந்திக்கு வாங்க பிரதர், இந்த பந்திக்கு வாங்க, கர்த்தர் திருப்தி ஆக்குவார். பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வகையில் சமாதானம் இல்லை பாஸ்டர், கணவன் மனைவி உள்ளாக சமாதானம் இல்லை, திருவிருந்துக்கு வாங்க பிரதர், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பி காமிப்பார். பாஸ்டர், எங்கள் பிள்ளைங்க ஒரு நல்ல ஆரோக்கியமாக இல்லை, ஒரு மாதிரி அவங்களால வந்து சில காரியத்தை செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, படிக்க முடியல, திருவிருந்துக்கு வாங்க பிரதர், திருவிருந்துக்கு வாங்க. கர்த்தர் வந்து பாருங்க, இந்த விருந்து திருவிருந்து கொண்டு குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அதனுடைய முழு நிறைவை திருவிருந்தில் வச்சு அந்த திருவிருந்து உள்ள வரும்போது பாருங்க, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். சொல்லுங்க, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். பாருங்க, பந்தின்னா ஏதோ ஏதோ குறையில் அப்பிச்சா அந்த பந்திக்கு அவமானம். இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணுறேன், பந்தினா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும், நிறைய இருக்கணும். யோசித்து பாருங்கள், ஏம்பா லட்டு சாப்பிட மாட்டார், ஒரு சுகர் பேஷண்ட், பாதி வை நான் சொல்ல முடியும். முழு சுகர் நீ சாப்பிட்றியோ சாப்பிட்லையோ, நீ வந்து விட்டுட்டு போறியோ இல்லை இலையில விட்டு அதை வாரி தூக்கி போடுறோன்னா அது எனக்கு தெரியாது. இவருக்கு மட்டன் பிடிக்கும், அவருக்கு சிக்கன் பிடிக்கும், அவருக்கு காடை பிடிக்கும், அவருக்கு மீன் பிடிக்கும், இவருக்கு முட்டை பிடிக்கும். ஒரு சிலர் பாருங்கள் எதுவுமே சாப்பிடாம சைவ உணவு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தனியாக இருக்கும். ஏன்னா எல்லாரையும் நான் திருப்தி ஆக்கணும், அப்போ தான் என் பந்திக்கு பவர்ஃபுல். நான் சொன்ன பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனே அவன் பந்தியை திருப்தியாக வைக்கும் போது கர்த்தருடைய பந்தி நம்ம வாழ்க்கையில் எந்த குறையும் வைக்காது, எல்லாவும் நிறைவாய் கொண்டு போய் நம்மளை சேர்க்கும். சுகமா கிடைக்கும், கர்த்தருடைய பந்தியில் நிறைவாய் கிடைக்கும். சமாதானமே இல்லை. கர்த்தருடைய பந்தியில் வாங்க, சமாதானத்தோடு வாழ்வீங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வியா இருக்கு பிரதர், 2 பேரும் ரத்தத்துக்கு வந்து இந்த பந்தியில் வந்து உட்காருங்க, கர்த்தர் 2 பேருடைய குறைகளை நீக்கி 2 பேரையும் கரெக்டாக நிறைவாக்குவார். அதனால தான் சொல்கிறேன், வீடுகளை ஏன் எடுக்க சொல்கிறேன்னா, ரத்தம் வந்தால் தான் சமாதானம் வரும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஏன் எடுக்குன்னு சொல்கிறேன், கணவன் மனைவிக்கு நடுவில் என்ன இருக்கணும்னா, பாஸ்ட் வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணின்னு கூடாது. பிரதர் நீங்கள் வந்து பாருங்கள் பிரதர், சிஸ்டர் நீங்கள் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து சரியில்லை சிஸ்டர், லொல்ல சிஸ்டர், பிரதர் நீங்கள் அப்படி இல்லை பிரதர், ஆம்பளைனா இப்படி தான் பொம்பளை, இப்படியெல்லாம் பேசிக்கிறதுக்கு வைக்கலங்க. உங்கள் 2 பேருக்கு பிரச்சனையா, உங்கள் 2 பேரை சமாதானத்துக்கு ஆக்குறது மனிதனால் முடியாத ஒரு காரியம். ஆனால் திருவிருந்தால முடியும். அவர் ரத்தம் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தியும் வல்லமையும் உள்ளது. அதுதான் குடும்பத்தில் எடுங்கன்ற. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது இல்லை இல்லை அப்படி இப்படி எப்படி ஏங்க என்ன இதுன்னா நம்ம கையில் ஒவ்வொரு பாஸ்டர் கையில என்ன கொடுத்து கர்த்தர் லைசன்ஸாக வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இதில் உரிமை உண்டு. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்ற அங்கீகாரமும் அந்தஸ்தும் ஸ்தானத்தும் உண்டு. ஈசாயை போல பந்தியில தாவீதை உட்கார வைக்கிற தடுக்கிற காரியம் யாருக்குமே கிடையாதுங்க, யாருக்கும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் இதெல்லாம் தடுக்கிறாங்க பாருங்கள். அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யல இல்லை, செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், மனிதனுடைய ஆலோசனையை படி வாழ்ந்தால் பெரிய வெற்றி கிடையாது.
நிறைய பேர் அனுபவம் ஜாஸ்தி இருக்கலாம், 50 வருஷம் ஊழியம் பண்ணுறதுக்காக அவங்க சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து 1000 வருஷமாக சொல்லுகிற ஆலோசனை. மனிதனுடைய ஆலோசனை 400 கிராம் மூளையிலிருந்து கொஞ்சம் தான் வரும். அதனால தான் நான்லாம் ரொம்ப ஆலோசனை சொல்ல போல உங்களுக்கு. நான் ரத்தத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ரத்தம் தான் உங்களுக்கு வெற்றியை உண்டாகும். ரத்தத்தை குறித்து தான் வேதம் சொல்லுது. அதனால தான் நான் பந்தியை குறித்து பேசுகிறேன் உங்களுக்கு. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இந்த பந்தி வந்து சக்ஸஸ். அதில் தான் மனுஷனுடைய ஆலோசனை அப்படின்னா அதெல்லாம் ஒரு அளவுக்கு உட்பட்டது. அவர் கற்றுக்கினது, அவங்க வளர்ந்து வந்த விதம், அவங்க பின்னணி. நாங்கள் அந்த காலத்தில் போனோம், அந்த காலத்தில் அப்படி இருக்கலாம். அந்த காலத்தில் எல்லோரும் மாட்டு வண்டியில் போனாங்க. எங்கள் தாத்தா கூட மாட்டு வண்டி வச்சுருந்தார். நானும் இப்போ மாட்டு வண்டி வச்சு ஓட்டின்னு போட்டோமா? அந்த காலத்தில், அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. காலங்கள் மாறுது. அதே மாதிரி வசனத்தின் வெளிச்சங்கள் நிறைய மாற்றிருக்கிறார். அந்த காலத்தில் அவங்களுக்கு வெளிச்சம் அவ்வளோதான் இருந்ததுங்க. அவ்வளோ வெளிச்சம்தான் அவங்களால புரிந்து கொள்ள முடிஞ்சது. பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு கணுக்கால் அளவு வச்சிருந்துருக்கலாம், இல்லை முழங்கால் அளவு வச்சிருக்கலாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வர வர சபையில் கூட்டின்னு போறார். வா வா, இன்னும் மேலே வா, நீ மூழ்கணும், நீ மூழ்கணும், நீ மூழ்கணும், உனக்கு மேலே அப்படியே நதியாய் ஓடணும்யா, அப்படியே பாயணுன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்போ ரத்தத்தில் பந்தியில் இவ்வளோ மேன்மை இருக்கா? ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். சரி வாங்கலை, மற்றவை காமிச்சுன்னா மார்க்குக்கு போகலாம். வாங்க, மார்க்கு 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு 16:14, 16:14. மார்க் சாப்டர் 16 verse 14, 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். நீங்கள் வாச்சிங்கன்னா இந்த 11 பேர் ஒருத்தர் செத்து போயிட்டான். இந்த 11 பேர்கிட்ட இயேசு உயிர்த்து எழுந்தார்னு வந்து பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க. இவங்க நம்பலை. நம்ம மாதிரி ஆளாக இருப்பாங்கள்ல. 3 வருஷம் இவனுங்களை வச்சு தான் சோறு போட்டிருந்தார் அவர். இவனுங்களை வச்சு தான் அற்புதத்தெல்லாம் செஞ்சு காமிச்சார். தண்ணி மேலே நடந்து காமிச்சார். ஒருத்தனை நடக்கவும் வச்சார். செத்து போனவங்களெல்லாம் எழுப்பி கண்ணு முன்னாடியே செஞ்சு காமிச்சார். லாஸ்ட்டு கல்ற முன்னாடி எல்லாரையும் நிற்க வச்சார். 12 பேரும் சீசர் நிற்க வச்சார். ஒருத்தர் செத்து போயிட்டா 11 பேருங்கிறாங்க பாருங்கள். எல்லாரையும் நிற்க வச்சு தான் அற்புதத்தையும் செஞ்சு காமிச்சார். ஆனால் எதுவுமே எவனும் நம்புற மாதிரியே இல்லை பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார்னா இவங்க யாரும் அதை ஏற்றுக்கல. பிரதர், இந்த பொம்பளைங்க சும்மா பேசுவாங்க பிரதர், நம்பக்கூடாது பிரதர். 11 பேருங்க அந்த நம்பிக்கையே இல்லையா? இப்போ பந்தி வந்து இருந்துருக்குறாங்க. அப்புறம் நல்லா புரிஞ்சுங்க. பந்தி இருக்கையில் அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஏசு சொன்னால என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அதனால் இவனுக்கு ராத்திரி ஆயிடுச்சுல 11 பேரும் ஒன்றா உக்காந்துட்டானுங்க. சரி, பந்தி இருக்கும் போது எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறானுங்க, உட்காந்துருக்குறாங்க. பந்தி இருக்கிறானுங்க. இருந்த உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏசாமி வந்துட்டார். வந்து டக்குன்னு அவங்க முன்னாடி பேசுகிறார். வசனம் சூப்பராக இருக்கு பாருங்க. அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, சொல்லுங்கள், தரிசனமாகி. நிறைய தரிசனம் வரங்க. நீங்கள் திருவிருந்துக்கிட்ட வரும்போது நிறைய காரியத்தை கர்த்தர் காமிப்பார். உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை காமிப்பார், எதிர்காலத்தை காமிப்பார், கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன, உயிர்த்தெழுதலுடைய தன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து காமிப்பார். காமிச்சது மாத்திரம் இல்லை, அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவர்களுடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார்னா நீங்கள் கடிந்து கொள்கிற மாதிரி கை காலில் ஆச்சு உடச்சல புரிய வைக்கிறார்னு அர்த்தம். என்னடா புத்தி இல்லையா, என்ன செஞ்சுருக்கிற, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது, இப்போ கூட உங்களால் நம்ப முடியலையா? வாங்க, பந்தியில் தான் நடக்குது இதெல்லாம். அப்போது திருவிருந்தில் நான் வரும்போது பாருங்களேன், சில நேரத்தில் எனக்குள்ளே அவிசுவாசம் வருது. அவிசுவாசமே எனக்குள்ளே இருந்தது இல்லைன்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் தான் பயங்கரமான பரிசுத்தவானாக இருக்கலாம். இல்லைங்க, எல்லாருக்குள்ளே வருது பாருங்கள். சில நேரத்தில் பயப்படுறோம், அது ஒரு அவிசுவாசம். பயப்படுறதுன்னு என்ன நினைக்கிறீங்க? அவிசுவாசங்க. சில நேரத்தில் வாழ்க்கையை குறித்து பயப்படுறோம், சில நேரத்தில் சில சூழ்நிலையை குறித்து பயப்படுறோம், சில நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், பிள்ளைங்களை குறித்து ஏதோ ஒரு அவிசுவாசம் உள்ளே வருது. சில நேரத்தில் ஏதோ ஒன்று இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற கொரோனா காலம், நிறைய பேர் அப்படியே விசுவாசமாகறீங்களா? தைரியமாக வெளியில் போய் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, சில அவிசுவாசம் உள்ள பயம் கொடுத்துது. ஐயோ நமக்கு ஏதாவது வந்துடக்கூடாது, நமக்கு எதாவது ஆகிடக்கூடாது, ஐயோ நம்ம என்ன செத்துட்டு போயிடும், பயம் இருக்குது, அவிசுவாசம். சிலது இருதய கடினம் சொன்னால் என்ன சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு தன்மை. இருதய கடினம் ரெண்டும் உள்ள வந்துடுது பாருங்க. இதெல்லாம் எப்படி மாறுது?
இயேசு ஒருத்தர் தான் மாத்துறாரு. அவங்க போஜன பந்தி இருக்கையில் அவர் நேரம் வந்து தரிசனம் ஆயிட்டு இப்போ அவனுக்குள்ளாக அவிசுவாசத்தை பிசாசு கொண்டு வரும்போது இவர் என்ன பண்றாரு? அதை உடனே நீக்கி விசுவாசத்தை ஏற்படுத்துறார். அவன் இருதயம் கடினப்படும் போது என்ன பண்றாரு? அந்த கடினத்தை நீக்கி அவன் இருதயத்தை ஒரு பலமுள்ள இருதயமாய், விசுவாசத்தை செயலாற்றக்கூடிய ஒரு இருதயமாய் மாற்றி காமிக்கிறார். அதான் இயேசு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பந்திக்கு வாங்க, ஆயிரம் அவிசுவாசமான காரியங்களை சுத்தி நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நீங்க பந்திக்கு வாங்க பிரதர். உங்க அவிசுவாசத்தை நோக்கி உங்களை விசுவாசம் உள்ள ஆளா மாத்துறாரு. உங்க இருதயத்தில் நிறைய கடினமான விஷயம், நம்ப முடியாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், சில விஷயங்களை நீங்களே நிராகரிக்கிறீங்க. இந்த இருதயம் கடினமாயிடுச்சுன்னா சிலர் நம்பாது பாருங்க. இதெல்லாம் மாற்றி அமைச்சு கர்த்தர் என்னை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு முழு நம்பிக்கை, இருதயத்தில் ஒரு லகுவான தன்மை, எனக்கு நடக்கும், எனக்கு ஆகும், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற அப்படியே ஒரு மிகப்பெரிய காரியம் உள்ள மாற ஆரம்பிச்சது. ஆமென். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பந்தியில் தான் கர்த்தர் தரிசனமானார், பந்தியில் தான் இதெல்லாம் மாத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்களேன், 15, 16, 14 வாசத்தில் 15 வாசங்க. பின்பு இதெல்லாம் முடிஞ்ச உடனே சொல்ல, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இப்போ போ வெளியிலன்றார். எப்போ? பந்திக்கு வந்துரு, இது உன்னை பக்காவா உன்னை தயார்படுது. இப்போ இந்த பந்தியில் வர 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 நான் சொல்ல பாருங்க, உலகம் எங்க சுவிசேஷத்தை சொல்லலாம். பந்திக்கு வர வர எனக்குள்ளாக விசுவாசம் ஒரு மிகப்பெரிய வல்லமையை செயலாற்றாடுங்க ஆரம்பிக்குதுங்க. என் தலையை வெட்டினாலும் பயப்பட மாட்டேன், இந்த உலகத்தில் மரணம் நேரிட்டாலும் பயப்பட மாட்டேன், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் பயப்பட. ஏன் பயப்பட மாட்டேன்? ஏன்னா இப்போ உள்ள இந்த பந்தி என்ன செய்து என்ன ஒரு இன்னொரு ஆற்றல் உள்ளவனாய், சக்தி உள்ளவனாய், விசுவாசத்தை செயலாற்றுகிறவனாய், உலகம் எங்கு போகக்கூடியவனாய், பாஷைகளோ ஜாதியோ ஜனமோ இனமோ குலமோ கோத்திரமோ எல்லாத்தையும் தாண்டி இது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுதான் சொல்றாரு, பின்பு அவர் அவர்களை நோக்கி உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை. ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க, பந்தி வா, சுவிசேஷம் பரவுதுன்றாரு. அப்புறம் போ உலகத்துக்கு, உலகம் எங்கும் போ, பெரிய மாற்றத்தை பாரு. பிசாசுடைய காரியங்கள்லாம் அப்படியே சுக்குநூறாவது நீ போன்றார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் அப்படியே யாவனன்னு. அதுக்கப்புறம் வரிசையாக வாசிக்கலாம். அவர்கள் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், அவமான பாஷையில். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் பந்தியில் மாற்றத்தை உண்டு பண்ணி காமிக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேங்க, நீ நிறைய பேருக்குள்ளே நிறைய வெளிச்சம் இருக்கு பாருங்கள். உலக ரட்சிக்க பண்ண நிறைய ஊழியக்காரர்களுக்கு ஆசை. ராவும் இரவு புகழ அதான் ஜபம். ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிங்க, ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிங்க, ஆண்டவரே என் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வாங்க, ஆண்டவரே என் தேசத்தில், ஆண்டவரே அந்நிய ஜனங்க ரட்சிக்கப்படணும், முழங்கால் முடங்கணும் கதறாங்க. ஆனால் இது நடக்கணும்னா முதல்ல திருவிருந்தில் சபையில் ஒரு மிக முக்கியமான இடம் உண்டாகணும். திருவிருந்த குறிச்சி விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், தாக்கம் உள்ள ஏற்படணும். இப்படி ஏற்பட தான் நான் சொல்கிறேன், நம்முடைய ஆசைலாம் ரொம்ப லகுவாய் நிறைவேறும். பிசாசுடைய காரியங்கள் தேசத்தை விட்டு நீங்கும். சபையாய் கூடும் பொழுதும் சரி, விசுவாசிகள் கூடும் பொழுதும் சரி, வீடுகள் தோறும் சரி, அப்பம் பிட்டு அவருடைய பந்தியில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும். அநேகர் இந்த ராஜ்யத்தின் மேன்மைகளும் மகத்திலும் காண்பார்கள். பிசாசுடைய மிகப்பெரிய காரியங்கள், பொய்கள், அவனுடைய செயல்கள், கிரியைகள் அப்படியே தூர போயினே இருக்கும், விலகினே இருக்கும் பாரு. ஆமென். எந்த மாதிரி விலங்குறது? அவர் அப்போ அப்படி தான் பேசுகிறாரு. 14 சொல்லிட்டு 15 சொல்கிறார். அதுக்கப்புறம் தான்ப்பா நீ போன்றார் பாருங்க. அதுக்கப்புறம் வாங்கல யோவான் வாசிக்கலாம். சாரி, லூக்கா மத்தே வாச, மார்க் வாச, லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7:36 நீங்கள் வாசிக்கணும். இது ஒரு பெரிய சாப்டர், அருமையான ஒரு காரியம். ஆனாலும் நான் அங்கங்கே சில வசனத்தை வாசிக்கிறேன். 37ஆம் அதிகாரம் 36 50 வரை வாசிக்கிறேன். நல்ல அருமையான காரியம். நான் சில காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 36 லூக்கா 7:36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஒரு பரிசேயன் கூப்பிட்றான். கூப்பிட்டவுடனே ஏசு அங்கே போகிறாரு. போயிட்டு அங்கே பந்தியில் உட்கார்றாரு. பந்தியில் உட்கார்ந்த உடனே
பந்தி இருந்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது, பந்தி இருந்தார். 37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பாருங்க, ஒரு நல்ல பந்தி. அது பரிசேயன் கூப்பிட்டுருக்கிறான், இயேசு வந்துருக்கிறாரு, அந்த பந்தியில் வந்து உட்காந்துருக்கிறாரு. இப்போ பந்தியில் உட்காந்தோடனே என்ன மேன்மை சொல்லுங்கள், அந்த பந்திக்கு எவ்வளோ பெரிய பந்தி பாருங்கள். இயேசு பந்தியில் இருக்கிறாரு. அந்த பந்தியை குறித்து அவனுக்கு அறிவில்லை, இயேசுவை குறித்து அவனுக்கு அறிவில்லை. இப்போ வந்து பாருங்கள், பந்தி யாருக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், அவர் வந்திருக்கிறாருங்க. அந்த பந்தியில் அவரே வந்திருக்கிறார், அவரே உட்காந்துருக்கிறார். ஆனால் அந்த பரிசேயனுக்கு எது மேலும் மேன்மை இல்லை, ஆனால் ஒரு காரியம் மட்டும் மேன்மையாக இருக்குது பாருங்க. அவன் என்ன யோசிக்கிறான், அவரை அழைப்பித்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் நம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவனுக்குள்ள பாருங்க, பந்தியில் வந்து உட்கார்ந்துட்டு பந்தியை பற்றி யோசிக்கல, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவரை பற்றி யோசிக்கல, ஆனால் பாவியான ஒரு பொம்பளையை மட்டும் யோசிக்கிறான். இன்னைக்கு கூட நிறைய பேர் பாருங்க, ஒரு பந்தின்னு சொன்னால் பந்தி யாருது, அந்த பந்தியில் என்ன இருக்கிறது என்பதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் யார் யார் என்னென்ன பாவம் பண்ணாங்கன்றது மட்டும் யோசிப்பாங்க. அன்றைக்கி இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி சபைகளில் வந்து மாற்றம்லாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். மத்தியில் ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கிறாரு, அவள் பாவியான பொண்ணு தான் உட்காந்துருக்கிறாரு, அவள் வரா, அவள் பாட்டு பாதத்தை தொடுறா, இவன் பந்தியில் உட்காந்துருக்கா. இப்போ பந்தியை குறித்து யோசிக்கல, இயேசுவை குறித்து யோசிக்கல, ஆனால் அந்த பாவியை குறித்து யோசிக்கிறான். அதே தான் பாருங்கள், இன்றைக்கி பந்தியில் வந்து உட்காந்துட்டு பந்தியில் இருக்கிறவரே யோசிக்கல, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவர் என்னெல்லாம் செய்திருக்கிறாருன்னு யோசிக்கல, ஆனால் பாவத்தை குறித்து யோசிக்கிறோம். நம்ம என்ன பாவம் பண்ணோம், அந்த பாவி யார், இவன் என்ன பாவம் பண்ணியிருப்பான், அந்த பாவம் என்ன நடந்திருக்குது, இந்த பாருங்க, இப்படி தான் பாவியும் பாவிகளை குறித்து தான் யோசிக்குது. ஏசு பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு. 48 வந்துருங்க, 48 47 வந்துருங்களேன். 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். 37 ரொம்ப அழகாக சொல்றாரு. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு பந்தியில் உட்காந்துருக்கிறார், இவ வந்து அந்த பந்தியில் உட்காந்து அவள் காலை தான் தொடு கழுவினுங்கிறான், இவ வந்து அங்கே உட்காந்து அப்படி கூட போக பாருங்க. ஆனால் அங்கே பரிசேயன் அந்த பந்தியில் உட்காந்துங்கிறான், ஆனால் அவனுக்கு பாவத்தை குறித்து பிரச்சனை, ஆனால் இயேசு பந்தியில் உட்காந்து மன்னிக்கிறதை குறித்து பேசுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க, என்ன மாதிரி வார்த்தை சொல்லப்படுது பாருங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே பாருங்க 49 அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். நீ கூட நிறைய பேருக்குள்ள பாருங்க, இந்த பந்தியில் இருக்கிறவங்கள தான் எப்படி இந்த பாவம் மன்னிக்கப்படணும் ஒரு கேள்வி. உட்காந்துருக்கிறது எங்க பந்தி, ஆனால் கேள்வியெல்லாம் என்ன, எப்படி இது மன்னிக்கும், எப்படி இது எப்படி மாறும், எப்படி இது மன்னும் பாருங்க. இதான் பிரச்சனையாங்க, நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதான் பிரச்சனை. பந்தியில் அவருக்கு அப்பொழுது கூட பந்தியில் இருந்தவர்கள், அந்த வார்த்தையில் நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, பாவங்களை மன்னிக்கிற இவன் யார், அவர் ரத்தம் தாங்க பாவத்தை மன்னிக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் பாவத்தை மன்னிக்கும்னா எந்த பாவத்தையும் மன்னிக்கும். ஒரு சிலருக்கு என்னன்னா, இல்லை பிரதர், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புன்னு 2 இருக்கு பிரதர். முன்ன செஞ்ச பாவம் பின்ன செஞ்ச பாவம். சரி, கிறிஸ்துவுக்கு முன்ன செஞ்ச பாவத்தை கிறிஸ்து மன்னிக்கிறார், பின்ன செஞ்ச பாவத்தை யார் மன்னிக்கிறது சொல்லுங்கள் பிரதர்? கிறிஸ்து தான் மன்னிக்கணும். நீங்கள் கிறிஸ்துக்கு முன்னாடி பாவம் செஞ்சீங்களோ கிறிஸ்துக்கு பின்னாடி பாவம் செய்கிறீங்களோ அது இல்லை. மன்னிக்கிறவர் யாராக இருக்கிறார்னா கிறிஸ்துவாக இருக்கிறார். ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடியும் சரி கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் சரி பாவங்களை மன்னிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது வாசிச்சு இல்லைங்களா, அப்பொழுது இன்னொரு முறை வாசிக்கிறேன் நல்லா வரட்டும். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அல்ல சில நேரத்தில் பாருங்கள், திருவிருந்து கொடுக்கும்போது சில கேட்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்துனாரா இருப்பது வேறு, அது எப்படி பதா எல்லாரையும் மன்னிச்சிடும் வேறு, பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து எனக்கு தெரியும் பதா அவன் மோசமானவன் அவனையே என்றீங்க. பந்தியை குறித்து எண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை அதுதாங்க. இதில் வந்து பந்தின்னா என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா, ஆட்களை குறித்து என்றது, செயலை குறித்து என்றது, எடுக்கிற அவங்கள குறித்து பார்க்குறது, இதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கிறத தவிர பந்தினா என்ன, அதில் அமர்ந்திருக்கிறவர் யார், என்னவா இருக்கிறார், அதனுடைய மேன்மை என்ன, அது என்னெல்லாம் செய்துன்றது மிக முக்கியம். 50 வாசிக்கிறோம். அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் பந்தியில் வரும்போது நான் என்னெல்லாம் விசுவாசிக்கணும் அதெல்லாம் எனக்கு நடக்குது. இப்போ இயேசு பந்தியில் வந்து உட்காந்துக்கிறாரு, இவன் நேராக போகிறா, ஒன்றும் பண்ணல, இவன் எதுவும் ஜெபம் பண்ணல, காலை பிடிச்சி ஒன்றும் கதறல, பாவத்தெல்லாம் மன்னிங்க ராஜா, அதெல்லாம் கதறவே கிடையாது. இவன் பந்தியில் வந்து உட்கார்றா, அவர் அங்கே பார்க்குறாரு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுனுக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறா, அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அந்த காலில் வச்சு தலைமயிரால் துடைக்கிறா. துடைச்ச உடனே இயேசு சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே பார்த்து சொல்கிறார், மற்றவங்களாம் பேசுகிறாங்க, எதையுமே அவர் கேர் பண்ணிக்கல. அடுத்து என்ன வார்த்தை சொல்கிறாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சி, சமாதானத்தோட போன்றார். இப்போ பாருங்க, பந்தியில் வந்து நான் என்னெல்லாம் விசுவாசிக்கிறோம் அதெல்லாம் எனக்கு நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பந்தியில் வந்து சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா, நடக்கும். பந்தியில் வந்து செழிப்பை விசுவாசிக்கிறீங்களா, நடக்கும். பந்தியில் வந்து உட்கார்ந்து கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்னு விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்காக செய்து முடித்தார், நிச்சயமாக அது நடக்கும். அப்போ பந்தியில் வந்து உட்கார்ந்து நான் எதெல்லாம் விசுவாசிக்கிறேனோ அதெல்லாம் நடக்கும், எனக்கு சமாதானம் உண்டாகும். இல்லைங்கதா? அப்போ பந்தியில் வரும்போது என்னெல்லாம் விசுவாசின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரத்தம் எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்குது, ஆமேன். ரத்தத்தில் சுகம் இருக்குது, ஆமேன். ரத்தத்தில் செழிப்பு இருக்குது, ஆமேன். ரத்தத்தில் வெற்றி இருக்குது, ஆமேன். ரத்தத்தில் நித்திய ஜீவன் இருக்குது, ஆமேன். ரத்தத்தில் எனக்காக தேவன் சம்பாதித்து வைத்தது ஏராளம் தாராளம் இருக்குது, ஆமேன். ரத்தத்தில் அந்த பந்தியில் வந்து உட்கார்ந்து எதெல்லாம் விசுவாசிக்கிறனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், ஆமேன். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தெரியுது உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் வருது, லைட் அடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியுது பாருங்க. நிறைய பேருடைய கண்களில் கண்ணீர் வருது. ஐயோ இவ்வளோ ஆனந்தமா, ஆண்டவரே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா. விசுவாசிக்க ரத்தத்தில் வந்து கொடுத்து எதெல்லாம் விசுவாசிக்கணும் அதெல்லாம் நடக்கும். பந்தியில் வந்து அந்த பொம்பளை விசுவாச சொன்னார் பாரு, அது நடக்கும், அது உனக்கு நடக்கும், அப்படியே நடக்கும், ஆமே. சரி, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கால காமிச்சேன், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று தான். எங்கள் ஒரு மூட்டை அரிசி எடுத்து ஒரு மூட்டையும் நான் எடுத்து உங்களுக்கு எடுத்து பேச முடியுமா? லூக்காவில் ஃபுல்லாக எடுத்தோன்னா அதே நேரம் போயிடும். ஒரு மூட்டை அரிசியில் கொஞ்சம் சாம்பிள் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு சாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. மத்தேயில் ஒன்று காமிச்சேன், மார்க்கில் காமிச்சேன், லூக்காவில் காமிச்சேன், யோவானில் ஒன்று காமிக்கிறவாங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்து வாங்க. 11ஆம் அதிகாரம் லாஸ்ட் உயிரோடு எழுப்புகிற சம்பவம். 12ஆம் அதிகாரம் பாருங்க, ரொம்ப அருமையாக இருப்பாங்க. அவன் உயிரோடு எழுந்துட்டான். என்ன நடக்குது? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, இன்னும் பஸ்கா பண்டிகை வரல, 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். நேராக வரார், பெத்தானியாவுக்கு வரார். வந்த உடனே அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இதுக்கு பேர் என்னது? ராவிருந்து. பாருங்க, இயேசு எந்த பந்தியில் உட்காந்தாமல் இந்த பந்தியில் தான் அவங்கள காமிக்க விரும்புகிறார். நீங்கள் பந்தினா அந்த லாஸ்ட்டாக செஞ்சார் பாருங்க, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். சீஷர்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டார். இதை தான் நீ உலகத்துக்கு சொல்லணும், இதுதான் மேன்மேன். ஆனால் எந்த பந்தியில் உட்காந்தாலுமே கர்த்தர் வந்து இதை ரொம்ப ஆழமாக பந்தியினுடைய மேன்மையை காமிக்கிறார் பாருங்க. இங்கே வந்து உட்காராரு. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். என்ன மார்த்தாள்? இவ தான் பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வருவாங்க, நான் அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு கலங்குறாயன், அந்த மார்த்தாள் தான். ஆனால் இங்கே வந்து உட்காந்து எந்த கலங்கமும் கிடையாது. இப்போ அவர் நல்லா செஞ்சுனுக்கிறார். பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். ஏதோ லாசரு அவன் மட்டும் சாப்பிடலங்க, பந்தி இருந்தவர்களே லாசரு உட்கார வச்சுக்கிறார், வாப்பா உட்காருப்பார். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. லாசரு வந்து மரணத்திலேருந்து எழுந்தான், அடுத்து எங்கே போகிறான்? பந்தியில் போய் உட்காரான். நம்ம வாழ்க்கையில் தாங்க ரட்சிப்பு வந்துச்சா, ரட்சிப்பு மிக முக்கியங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா அவனுக்கு பந்தி மிக முக்கியம். ரட்சிப்பினுடைய அடுத்த கட்டமேனான பந்தி தான்.
ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா, இயேசுவே என் தெய்வம், அவர் தான் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்ததான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான். அதுதான் மரணத்திலிருந்து வெளியில் வருது. லாசரு மாதிரி கல்லறையிலேருந்து வெளியில் வர மாதிரி வந்த உடனே அடுத்து எங்க பந்தியில் வந்து உட்காந்துட்டான் பேசாம. ஆண்டவர் சொல்ற, வா நீ. அந்த பந்தி இருந்தவளில் ஒருவனாய் அவன் இருந்தான். யார் பணிவிட செய்துனா மார்த்தாள். மார்த்தாள் யாரு? சந்தேகப்படுறா. நீங்கள் இருந்தீரானால் அவள் தான் இங்கே இருந்து என்ன பண்ணுறா? எந்த சந்தேகமும் கிடையாது, இப்போ எந்த முறுப்புறுப்பும் கிடையாது, இப்போ எல்லாருக்கும் பணிவிட செய்கிறா. ஏன்னா இந்த பந்தி பவர்ஃபுல்லான ஒரு பந்தி. ஆமே, நீங்கள் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இப்போ உயிர் தெழுந்துட்டீங்க. உயிர் தெழுந்தனுடைய அடையாளமே என்ன? பந்தி. அல்லேலூயா. எல்லாமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்கள். எவரின் வீட்டுக்கு போகிறாங்க. எவரின் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் மகளை எழுப்பி தலித்தாகுமின்னு எழுப்பி உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்ச உடனே அடுத்த வார்த்தை என்ன பேசுகிறாரு? இவர்களுக்கு அவளுக்கு போஜனம் கொடுங்கன்றார். சரி, இப்போ அவன் என்ன பண்ணான்? வேலை செஞ்சுட்டு வரல, இறந்துட்டா, முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. தாரத்தாப்பட்டெல்லாம் ஊதினுக்கிறாங்க. இயேசு வராரு, உள்ளே போகிறாரு. அவன் தாயை தகப்பனையும் இவங்க சீசர் ஒரு 3 பேரை கூட்டின்னு எழுப்பினா உடனே அடுத்த கட்டம் என்ன? போஜனம் கொடு அவனுக்கு. இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்கு வாங்க. ஒரு மனுஷன் மரணத்திலிருந்து வெளியில வந்துட்டான். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து வெளியில வர அவனுக்கு உடனே என்ன? அவனுக்கு போஜனம் கூட. எந்த போஜனம் கூட? இந்த போஜனத்தை கூடிய. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அப்புறம் அவன் மரணத்திலிருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கணும்னு உள்ள வரான். அவனுக்கு பவர்ஃபுல்லான முதல் என்ன? ராபோஜனம். அது உள்ள போய் வேலை செய்யுது. அன்னைக்கு அவர் அவள் பலவீனமா இருக்கிறாள். எஸ், இப்போ மறைச்சிட்டா எழுதுவாரா? போஜனத்தை பற்றி பேசுகிறார். நான் உங்களுக்கு அதை தான் மீண்டும் சொல்கிறேன் பாருங்க. அது ராபோஜனம் இல்லை பிரதர், ஆனால் அதுக்கு அடையாளம் மாதிரி சொல்கிறேன். அந்த போஜனம் ஒரு சரீரத்தை பலப்படுத்துவது போல இந்த ராபோஜனம் நீ ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர் தெழுந்த பொழுது உனக்கு இந்த ராபோஜனம் முழு பலனை கொடுக்கிறது. புது வாழ்வு, புது ஜீவன், புதுவான பலன், புதுவான ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணுகிறது. ஆமே, எந்த மாதிரி அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்போ பந்தி நல்லதா? ரொம்ப நல்லது. பந்தியில் தான் மாற்றம். பந்தியில் தான் தாவீதினுடைய அடையாளம், அங்கீகாரம். பந்தியில் தான் தாவீதினுடைய வெற்றி, விசுவாச துவக்கம். பந்தியில் தான் அபிஷேகம். பந்தியில் தான் ஆவியானவர் இறங்கினார். பந்தியினால தான் ஆமானுக்கு தூக்கு. பந்தியினால தான் யூதர்களுக்கு விடுதலை. பந்தியினால தான் மொர்தெகாயுடைய அந்த என்ன சாம்பல் உடையெல்லாம் மாற்றி மொர்தெகாயை கொண்டு வந்த ஆகாஸ்வேரு 127 நாட்டுக்கு அரசாளர் ஆகாஸ்வேருக்கு அடுத்து ஒரு மந்திரின்ற ஸ்தானம். பந்தியினால தான் வெற்றி. பந்தியினால தான் பாருங்க கர்த்தர் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணி காமிக்கிறார். ஆமேன். இந்த பந்திகள்லாம் இவ்வளோ வெற்றியை செய்கிறா. இப்போ கர்த்தருடைய பந்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளும் பந்தியில் அமருங்க, பந்தியில் எடுங்க. கணவன் மனைவியாய் என்ன நடந்தாலும் ரத்தத்தை முன்னாடி வச்சு வந்து நில்லுங்க. எதுவுமே பேசாதீங்க, அந்த ரத்தத்தை மாத்திரம் பேசு. உங்கள் மனக்குலைச்சல்களை சரியாக்கி காமிக்கும். உங்களை எதெல்லாம் பிரிவினை உண்டாக்குதோ அதெல்லாம் தகர்த்துரும். பிரிவினை தகர்க்கும் இயேசுவின் ரத்தம். அப்படியே பைபிள் சொல்லுது பாருங்க. பரிந்துரை பேசும் இயேசுவின் ரத்தம். ரத்தம் வந்து நேரம் இந்த பந்தியில் வர 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 வாழ்க்கை மாறும், வெற்றி உண்டாகும். உங்கள் தலை நிமிரும். சாத்தானுக்கு சவுக்கடி வரும், வெக்கப்பட்டு போவான் சாத்தான். ஒவ்வொரு நாளும் பந்தியினால தான் நீங்கள் அவனை தொங்க விடணும். எப்படி ஆமான பந்தியினால் எஸ்தை தொங்க விட்டாலும் அதை போல தான் தொங்க விடணும் அவனை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுக்க 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 ஃபுல்லும் ஏரியாவே மாறும் பாரு. நீங்கள் சாட்சிகளை சொல்லலாம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தில் செய்திருக்கிற. அனுபவித்து வாழுங்கள், சத்தியத்தை ருசி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணுங்கள், வெற்றியை எடுங்க. ஆமே. எழுத நிற்கலாமா? நேரமாகி போச்சு. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஓமை துதிக்கிறோம். ஆண்டவர் பாமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிற, கிருபையும் தயவும் உள்ளவருமா இருக்கிறீரே. அருமையான இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே சுவாமி. தகப்பனே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் சுவாமி. பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசு நாமத்தினால ஆண்டவரே பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும். நீ கேட்ட இந்த இரத்தத்துக்குரிய வார்த்தை, பந்திக்குரிய வெளிச்சம், வெளிப்பாடு அவருடைய ஆவியில் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் கொண்டு போங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த இந்த வெளிப்பாடு வெளிச்சங்கள் அநேகர் காதுகளில் துணிக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் இதை கொண்டு சென்று பிரகடனப்படுத்துவார்களாக. ஆண்டவரே, இதனால் வருகிற வெற்றிகள் சபையில் பெருகட்டும், ஊழியக்கார வாழ்க்கையில் பெருகட்டும். பந்தியினால் வருகிற ஆசீர்வாதங்கள் விசுவாசி குடும்பங்களில் பெருகட்டும். சுவிசேஷம் பந்தியினால் பரவட்டும். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நீ நல்லவர், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை பெறுவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நிறைவுனால கர்த்தர் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்ம ஒருத்தரும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் தங்களது உதாரணத்துவமான காணிக்கைகளை, தசம பாகங்களை, சிறப்பு காணிக்கைகளை தாராளமாக மேற்கண்ட வங்கி கணக்கின் மூலமாகவும் கூகுள் பே மூலமாகவும் செலுத்தலாம். வங்கி விவரம்: ஜீவன் ஃபவுண்டேஷன், ஆக்சிஸ் வங்கி கணக்கு எண் 91000042216000, கோரமங்கலா கிளை, IFSC கோட் UTIB 00000194. கூகுள் பே அலைபேசி எண் 9886453466. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார்.